ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஆரோன் ஷெப்பர்ட் எழுதின த மேஜிக் ப்ரோக்கேட் அப்படின்ற ஒரு ஸ்டோரியோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரோன் ஷெப்பர்ட் யார் அப்படின்னு ஒரு ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆரோன் ஷெப்பர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர். இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டோரி டெல்லராக இருந்திருக்காரு. ஒரு பெரிய எஜுகேட்டரும் கூட. ஸ்டோரி டெல்லர்னால் கதை சொல்கிற மாதிரி இவர் ஒரு எஜுகேட்டராகவும் இருந்திருக்காரு. இவருடைய அந்த ஸ்டோரி டெல்லிங் விதம்லாம் எப்படி இருக்குன்னா, கலாச்சாரம், இந்த ட்ரெடிஷ்னல்னு சொல்லுவோம், ட்ரெடிஷ்னல் கல்ச்சர்ஸ், அதை பற்றி ஒரு ஃபோக் டேல்ஸ் மாதிரி தான் இவர் சொல்லுவார். இவருடைய ஸ்டோரிஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். படிக்கிறவங்கள வந்து, கதை கேட்குறவங்கள வந்து ரொம்ப ஆர்வத்தோடையே வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து குழந்தைகளுக்கான புக்ஸ் தான் நிறைய எழுதியிருக்காரு. இவர் ரீடர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தியேட்டர் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்காரு. தென் இவர்கிட்ட நிறைய எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ் இருந்திருக்கு. இவர் வந்து இந்த கரேஜ், கைண்ட்னஸ் அண்ட் டிட்டர்மினேஷன், ஒரு இரக்க குணமாக இருக்கட்டும், தைரியமாக இருக்கட்டும், இதை பற்றி தான் இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். தென் வந்து இந்த கல்ச்சர்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி, புரிஞ்சிக்கிற மாதிரி இவரோட ஒர்க்ஸ்லாம் இருக்கும். த மேஜிக் ப்ரோக்கேட் எ டேல் ஆஃப் சைனா அப்படின்ற ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து 2000 பப்ளிஷ் ஆகிருக்கு. இது வந்து ரீடெல்லிங் ஆஃப் த ஃபேமஸ் சைனீஸ் ஃப்ளோக் டேல், ஒரு ஃபேமஸான சைனீஸ் ஃப்ளோக் டேலை தான் இந்த மேஜிக் ப்ரோக்கேடுன்னு இவர் வந்து திருப்பி சொல்லியிருக்காரு, ஒரு கதை மாதிரி. இந்த கதை எதெல்லாம் கொண்டாடுதுன்னா, காதல், ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு தியாகம், அண்ட் ஒரு ப்ரெசிவரன்ஸ், ஒரு கடின முயற்சி மாதிரி, இதெல்லாம் தான் இந்த மேஜிக் ப்ரோக்கேட் வந்து இந்த ஸ்டோரி வந்து ஃபாலோ பண்ணுது. இப்போ வாங்க நம்ம சம்மரிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மேஜிக் ப்ரோக்கேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக்னால் நமக்கு தெரியும், ஒரு மாயாஜாலம். ப்ரோக்கேடுன்றது இந்த நெசவு இந்த வந்து துணியிலேயே ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக எம்ப்ராய்டிங் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, ட்ராயிங் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணுறது தான் இந்த மேஜிக் ப்ரோக்கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு விடோ இருக்காங்க, விதவை ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 சன்ஸ் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. அதில் லாஸ்ட்டு பையன் பேர் வந்து சின்ன. ஃபஸ்ட்டு 2 பசங்க பேரை மென்ஷன் பண்ணல, 3 பசங்க இருக்காங்க. ஓகேவா? இவங்களோட பிஸ்னஸ் என்னென்னா, டெய்லியும் வந்து மேஜிக் ப்ரோக்கேட்டை சூப்பராக விதவிதமாக செஞ்சு சந்தையில் போய் விற்கிறது தான் இவங்களுடைய பிஸ்னஸ். இவங்களுடைய அந்த பிஸ்னஸுக்கு வந்து மொத்த ஊர் மக்களுமே போட்டி போட்டு அவங்க ப்ரோக்கேட்ஸ் வாங்குவாங்க. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மேஜிக் ப்ரோக்கேட் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ டெய்லியும் அதை வந்து மேக் பண்ணுறது, சேல் பண்ணுறதுனே இருந்திருக்காங்க. ஒரு நாள் இந்த விடோ உமன் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட் போகும்போது அவங்களோட ப்ரோக்கேட்ஸ்லாம் சேல் ஆகிடுச்சு. அவங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இப்போ கையில் இருக்குது. இப்போது அங்கே வர ஒரு பெயிண்டிங் ஒன்று சூப்பராக இருக்குது. அந்த பெயிண்டிங்கில் என்ன இருக்குன்னா, அது வந்து ஒரு சன் பேலஸ் போட்டு ஒரு பெயிண்டிங் வந்து சூப்பராக இருக்குது. அதில் வந்து ஃபேரிஸ் இருக்காங்க, நிறைய சூப்பராக இருக்குது. ஸோ அதை பார்த்ததே உங்களுக்கு செம்ம ஆசை வந்துடுச்சு, இதை எப்படியாவது நம்ம வாங்கியே ஆகணும். பெயிண்டிங்கை வந்து அவங்க வாங்கிடுறாங்க. வீட்டுக்கு போனதும் அந்த லாஸ்ட்டு பையன்கிட்ட காட்டுறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக, ஓகேம்மா இது சூப்பராக இருக்குது, நீ ஏன் இதை வச்சு நீ வந்து ஒரு ப்ரோக்கேடை, இந்த சன் பேலஸை வச்சு ஒரு ப்ரோக்கேட் நீயே செய்யக்கூடாது, இந்த பெயிண்டிங்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீ வந்து ஒரு துணியில் வந்து கிளாத்தில் வந்து இந்த டிசைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ராத்திரி பகலாக இது சூப்பராக ஐடியா இருக்கே அப்படின்னு சொல்லி ராத்திரி பகலாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, இது வரைக்கும் அவங்க பண்ணதை விட அந்த லைஃப்லையும் இதுக்கப்புறமும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மேஜிக் ப்ரோக்கேடுங்கிறாங்க. அதை வந்து சூப்பராக அவங்க அந்த சன் பேலஸ் இருக்க மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ரொம்ப அவங்க சாப்பாடு தண்ணியெல்லாம் மறந்து அந்த ப்ரோக்கேட்லேயே அவங்க வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து அந்த ப்ரோக்கேட் அவங்க நினச்சா மாதிரியே சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. ஸோ அதை பையன்கிட்ட சந்தோஷமாக காட்டுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு மேஜிக்கல் காற்று அடிக்குது, ஒரு சூப்பரான ஒரு காற்று மாதிரி அடிக்குது. அந்த காற்று வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த ப்ரோக்கேடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து ஒரு கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் கொண்டு போய் மறைய வைக்கிது. இதை பார்த்து தான் அந்த விடோவுக்கு வந்து இதயமே நொறுங்கி போன மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணது போயிடுச்சுன்னு பையன்கிட்ட சொல்லி அழுகுறாங்க. பையன் ஓகேம்மா இதை நான் உனக்கு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பையன் போகிறான். அவன் கொஞ்சம் தூரம் போய் அந்த ப்ரோக்கேடை தேடுறான். அவன் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பார்க்குறான். அங்கே ஒரு கிழவி வந்து, இந்த மாதிரி நீ அந்த ப்ரோக்கேடு வந்து ஒரு ஃபேரிஸ் இருக்கிற பிளேஸில் தான் இருக்கு, நீ அங்கே போகணுன்னா ரொம்பவே உன்னை கொல்கிற அளவுக்கு ஒரு பனி பெய்யும், அது மட்டும் இல்லாமல் வெயில் ரொம்ப கொளுத்தும். அப்போல்லாம் அந்த இடத்துக்கு நீ போகும்போது அங்கே எதுவும் கத்திரக்கூடாது, இந்த மாதிரி நடுங்குது, குளிருது, எரியுது, அந்த மாதிரிலாம் நீ சொல்லக்கூடாது. சொன்னீன்னா நீ திருப்பி அந்த இடத்த விட்டு வரவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து ஒரு ஸ்டோன் ஹார்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு 2 பல்லையும் உடச்சி அதோட வாயில் வச்சா தான் நீ அந்த குதிரையில் தான் போக முடியும். இந்த இதெல்லாம் நிபந்தனைகள்லாம் நீ ஓகேனா நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு அந்த கேள்வி சொல்லுவாங்க. ஸோ இவன் வந்து அதுக்கு இன்னொன்று அந்த கேள்வி ஆஃபர் பண்ணுவாங்க. என்னென்னா, ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கோல்டு, இந்த கோல்டு எடுத்துகிட்டு போய் நீ செட்டில் ஆகிடலாம், உனக்கு இது 2த்தில் என்ன வேணுங்கும்போது அவன் வந்து கோல்டை சூஸ் பண்ணிடுவான். ஸோ அந்த கோல்டை சூஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு சிட்டியில் போய் அவன் ஒரு ராஜபோக வாழ்க்கையை வாழுவான். 2வது பையனும் அதே மாதிரி போவான். இந்த நிபந்தனைகளெல்லாம் இந்த பாட்டி கேள்வி சொல்லும். ஸோ அவனும் அந்த பாக்ஸை சூஸ் பண்ணிட்டு அவனும் போய் சிட்டியில் வாழுவான். இப்போ லாஸ்ட்டு பையன் சின்ன தான் அவங்க அம்மாவுக்காக எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் நான் போய் இதை கொண்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியம்மா போய் மீட் பண்ணுவான். அந்த பாட்டியம்மா சொன்ன மாதிரி அவன் பல்லை உடச்சி ஹார்ஸில் வைப்பான்.
அந்த குளிராக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட இதாக இருக்கட்டும் நான் அதை போய் கொண்டு வரேன்ட்டு அந்த பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு அவன் கிளம்புவான். கிளம்பி போகும்போது அங்கே வந்து பார்த்தா ஒரு ஃபேரிஸ்லாம் நிறைய இடத்துல இருப்பாங்க. அந்த ஃபேரிஸ் தான் பிளான் பண்ணி அந்த அந்த ப்ரோக்கேடை வந்து ஆட்டையை போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த சன் பேலஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஸோ இதே மாதிரி நம்மளும் நிறையா ப்ரோக்கேட்ஸை மேக் பண்ணணும்னு சொல்லி அந்த ஃபேரிஸ்லாம் நிறையா ப்ரோக்கேட்ஸை மேக் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இவன் போனதும் அவன் ப்ரோக்கேடை கேட்பான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்க, இது எங்களால் பண்ண முடியல, நாங்கள் ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்குறதும் இவனுக்கு அதுக்குள்ளே நல்லா சாப்பாடு தூங்குறதுக்கு இடம் நல்லா லக்ஸுரியான லைஃபாக இவனுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஒரு நாளில் அந்த ப்ரோக்கேடை அவங்க சூப்பராக மேக் பண்ணிக்கிறாங்க. மேக் பண்ணதும் இவங்கிட்ட இந்த ஓகே அந்த அந்த ப்ரோக்கேடில் வந்து ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் மாதிரி போட்டுட்டு இவன்ட்டு அந்த ப்ரோக்கேடை கொடுத்துட்றாங்க. ஓகே நீங்கள் இந்த மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நாங்கள் நிறையா ப்ரோக்கேட் மேனேஜ் பண்ணுறோம், நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு பத்திரமா போகலான்ட்டு சின்னிக்கிட்ட அந்த ப்ரோக்கேடை கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த ப்ரோக்கேடை அவங்ககிட்ட கொடுக்கும்போது அதில் ஒரு மேஜிக் போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து அதில் ஒரு சன் பேலஸ் அழகாக இருக்குது, அதில் கூடவே ஒரு ஃபேரையும் இருக்குது. ஓகேவா? இப்போ அந்த ப்ரோக்கேட் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போகிறான். அவங்க அம்மாட்ட கொடுக்குறான். அம்மா பார்த்தா அது அவங்க அம்மா டச் பண்ணதுமே அந்த சன் பேலஸ் வந்து ரியலாக ஒரிஜினல்லே வருது. அந்த ஃபேரி க்யூன்னு வராங்க. சின்னு வந்து கடைசியில் அந்த ஃபேரியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் அவங்க 3 பேரும் இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க அம்மா வந்து அந்த மேஜிக் ப்ரோக்கேடை மேக் பண்ணும்போதே இந்த வீட்டில் நம்ம வாழ்ந்தால் எப்படி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கனவு காண்டுக்கிட்டே தான் அதை வந்து நெசவும்பாங்க ப்ரோக்கேடை. ஸோ அந்த பெயிண்டிங்கை பார்த்து அவங்க அந்த கிளாத்தை மாதிரி வந்து செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அந்த ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேராசை பிடிச்ச அந்த 2 அண்ணனுங்க பார்த்தீங்கன்னா கோல்டு வருதுன்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து அப்படியே ஓடி போயிருப்பானுங்க. பட் சின்ன வந்து அவங்க அம்மாவுக்காக இது நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு அங்கே போராடி பல தடைகளையும் தாண்டி அந்த ப்ரோக்கேடை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். இதுதான் அந்த மேஜிக் ப்ரோக்கேட் எ டேல் ஆஃப் சைனா பை ஆரோன் ஷெப்பர்ட். இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனுக்கு கேட்கலாம். ஓகே, பாய்.